அன்பான தமிழ் உறவுகளுக்கு மீண்டும் உங்களை ஒரு தமிழ் கவிதையோடு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் இறைவன் ஒருவன் என்ற செய்தியை அழகாக சொல்லியிருப்பார். அந்த கவிதையை பார்க்கலாம். பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே நின்றிருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். தென்னையில நீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போல் இருப்பான் ஒருவன், அவனை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். வெள்ளருவிக்குள்ளிருந்து மேலிருந்து கீழ் விழுந்து உள்ளுயிரை சுத்தம் செய்வான் ஒருவன், அவனை உணர்ந்து கொண்டால் அவன்தான் இறைவன். வானவெளி பட்டணத்தில் வட்டமதி சக்கரத்தில் ஞானரதம் ஓட்டி வருவான் ஒருவன், அவனை தொடர்ந்து சென்றால் அவன்தான் இறைவன். 5 மலர் காட்டுக்குள்ளே ஆசை மலர் பூத்து விட்டால் நெஞ்ச மலர் நுக்கி விடும் ஒருவன், அவனை தொடர்ந்து சென்றால் அவன்தான் இறைவன். கற்றவருக்கு கண் கொடுப்பான், அற்றவருக்கு கை கொடுப்பான், பெற்றவரை பெற்றெடுத்த ஒருவன், அவனை பின்தொடர்ந்தால் அவன்தான் இறைவன். முதலனுக்கு மேலிருப்பான், முடிவனுக்கு கீழ் இருப்பான், உதவிக்கு ஓடி வருவான் ஒருவன், அவனை நாடிவிட்டால் அவன்தான் இறைவன். பஞ்சுபடும் பாடுபடும் நெஞ்சுபடும் பாடறிந்து அஞ்சுதலை தீர்த்து வைப்பான் ஒருவன், அவன்தான் ஆறுதலை தந்தருளும் இறைவன். கோழிக்குள் முட்டை வைத்தான், முட்டைக்குள் கோடி வைத்தான், வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன், அந்த ஏழையின் பெயர் உலகில் இறைவன். நெருப்பினில் சூடு வைத்தான், நீரினில் குளிர்ச்சி வைத்தான், கருப்பிலும் மென்மை வைத்தான் ஒருவன், அவனை கனிந்து கண்டால் அவன்தான் இறைவன். 9 ஓட்டைக்குள்ளே ஒரு துளி காற்றை வைத்து சந்தையிலே விற்று விட்டான் ஒருவன், அவனை சார்ந்து விட்டால் அவன்தான் இறைவன். உள்ளத்தின் உள்விளங்கி உள்ளுக்குள்ளே அடங்கி உண்டென்று காட்டிவிட்டான் ஒருவன், உருவமில்லா அவன்தான் இறைவன். கல்லுக்குள்ளே தேரை கண்டு கருவுக்குள்ளே பிள்ளை கண்டு உள்ளிருந்து ஊட்டி வைப்பான் ஒருவன், அவனை உணர்ந்து கொண்டால் அவன்தான் இறைவன். சின்னஞ்சிறு சக்கரத்தில் ஜீவன்களை சுற்ற வைத்து தன்னை மறந்தே நின்றிருப்பான் ஒருவன், அவனை நாடி சென்றால் அவன்தான் இறைவன். முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவர்க்கு சுற்றமென நின்றிருப்பான் ஒருவன், அவனை நாடி சென்றால் அவன்தான் இறைவன். தான் பெரிய வீரன் என்று தலை நிமிர்ந்து வாழ்பவர்க்கும் நாள் குறித்து கூட்டிச் செல்லும் ஒருவன், அவன்தான் நாடகத்தை ஆட்டி வைக்கும் தலைவன் என்று அழகாக சொல்லி இருப்பார் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். அவர்களுக்கு தெரியுது இறைவன் ஒருவன் என்று. அதனால்தான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் என்று சொன்னார்கள். ஒன்றே குலம், ஒருவனே தேவன், இறைவன் ஒருவன் என்ற செய்தியை அழகாக பதிவு செய்தவர் கவியரசர் கண்ணதாசன்.